السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه شهر رمضان الذي أنزل فيه القرآن புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புமிக்க மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய இடத்தில் ஒன்று கூறியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் விட்டுமா என்று கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, தொடர்ச்சியாக நாம் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அர்பஊன் நவவி என்கிற கிதாபுடைய ஹதீஸ்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது ஹதீஸை ஒரு மேலோட்டமான முறையில் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த கிதாபுடைய இரண்டாவது ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள்லேயே எப்படி அந்த முதலாவது ஹதீஸ் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய காரியங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அப்படிங்கிற இந்த ஹதீஸும் மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக தான் உலமாக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த ஹதீஸில் இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களை பற்றியும், இஸ்லாம்னா என்னப்பா, இதை தாண்டி இஸ்லாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இஸ்லாத்துடைய எல்லா அடிப்படைகளை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை ஒரு மனிதன் முழுமையாக புரிஞ்சுட்டா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய செயல்களையும் அமைத்துக் கொண்டால் போதும், அவன் சொர்க்கம் போவதற்கு போதுமானதாக அமைந்துவிடும். அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஹதீஸ் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸை மிகைப்படுத்தி சொல்றாங்க, எந்த அளவுக்கு இந்த ஹதீஸை பற்றி நம்மளுக்கு ஒப்பீடு செஞ்சு சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா இது. குர்ஆனின் தாய் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு என்ன பேர் இருக்கு? உம்முல் கிதாப். இந்த குர்ஆனின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய். இப்போ என்ன கேள்வினா, ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன்னு சொல்லப்படுது? ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் குர்ஆன்னு சொல்லப்படுது? ஏன் சூரத்துல் ஃபாத்திஹா ஏன் உம்முல் குர்ஆன் அப்படின்னு அழைக்கப்படுது? குர்ஆனின் தாய் என்று ஏன் அழைக்கப்படுது? முதல்ல வர்றதுனாலயா? ஏன் முதல்ல அது வருது? சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப் அப்படின்னு அழைக்கப்படுறதுடைய காரணம், குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தனக்குள்ளாக சூரத்துல் ஃபாத்திஹா உள்ள அடக்கி வச்சிருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து நம்ம தஃப்சீர் பண்ண ஆரம்பிச்சாலே குர்ஆனுடைய பெரும்பகுதியை தஃப்சீர் பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தனக்குள்ளாக அல்லாஹை பற்றியும் மறுமையை பற்றியும் நேர்வழியை பற்றியும் எல்லாத்தையும் தனக்குள்ளாக இருக்கா இல்லையா? அதானே ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹை பற்றி பேசும், அடுத்து மறுமையை பற்றி பேசும், அடுத்து நேர்வழியை பற்றி பேசும், அடுத்து வழிகேட்டை பற்றி பேசும். இதை தாண்டி இஸ்லாம் வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி நம்ம மார்க்கத்தை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிச்சு மறுமையில் முடிச்சோம்னா இதுதான் அதுக்குள்ள இருக்குது இல்லையா? அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப்னு சொல்லப்படுறதுக்கு காரணம், இஸ்லாத்துடைய மொத்த விஷயத்தையும் அந்த தனக்குள்ளாக வச்சிருக்கு. அதை ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம்னா மொத்த இஸ்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, அதாவது குர்ஆனில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, சூரத்துல் ஃபாத்திஹா தனக்குள்ளாக உள்ளடக்கி இருக்கு. அதனால தான் உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய்னு சொல்லப்படுது. குர்ஆன் என்னெல்லாம் பேசுதோ அது எல்லாத்தையும் எது பேசும்? சூரத்துல் ஃபாத்திஹா பேசும். அப்ப இந்த அளவுக்கு இப்ப புரியுதா சூரத்துல் ஃபாத்திஹா ஏன் உம்முல் கிதாப் சொல்லப்படுது? இப்ப அந்த மாதிரி இந்த ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸை உலமாக்கள் சொல்றாங்க, க உம்மி சுன்னா, சுன்னாவுக்கான தாய் அப்படிங்கிறாங்க. ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ்கள் இருக்கா இல்லையா, எல்லா ஹதீஸ்களுக்குமான தாய் இந்த ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க.
சூரத்துல் ஃபாத்திஹாவோட கம்பேர் பண்ணும்போது புரியுதா? எப்படி குர்ஆனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க? உம்மி சுன்னா க உம்மி சுன்னா, இந்த சுன்னாவிற்கு இது தாய் போன்ற ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பழக்கப்பட்டதுதான், பரிச்சயமானதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியது உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸையும். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முதல் ஹதீஸை யார் அறிவிச்சா? உமர். இதே உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தான். எந்த கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு? புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஆனா இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்ல. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் இறை நம்பிக்கை ஈமான் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் இதாக கொண்டு வருவாங்க இந்த ஹதீஸை. அப்ப என்ன ஹதீஸுடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, உமர் இப்னு அல்-கத்தாப் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது, நாங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவர் எப்படி இருந்தாருன்னா, கடுமையான வெள்ளைன்னு ட்ரெஸ் போட்டிருந்தார். அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அந்த வெள்ளை ட்ரெஸ் எந்த அளவுக்கு வெள்ளையா இருந்துச்சுன்னா, கடுமையான வெள்ளை, சாதாரண வெள்ளை இல்ல. ஒரு வெள்ளையை நம்ம கடுமையான வெள்ளைன்னு எப்ப சொல்லுவோம்? அது எப்ப சொல்லுவோம்? அதுல எந்த அழுக்கும் இருக்காது, எந்த தூசியும் இருக்காது, பால் அடைஞ்சு போயிருக்காது. அப்பதான் அது என்ன கடுமையான வெள்ளையா இருக்கும். நம்மளாம் வெள்ளை போடுறோம், நம்ம போடுற வெள்ளைலாம் வந்து எப்படியும் லேசா அழுக்கு இருக்கும், அல்லது தூசி படிஞ்சிருக்கும், அல்லது உட்காந்துட்டு எந்திரிச்சிருப்போம், அதுல தெரியும் கரை, இந்த மாதிரி வெள்ளை இல்லையா? ஆனா உமர் இப்னு அல்-கத்தாப் அவங்க சொல்லக்கூடிய அந்த வெள்ளைங்கிறது ஷதீத், பயாலு ஷதீத், கடுமையான வெள்ளை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, கருப்பான தலைமுடி. அந்த மனிதர் கடுமையான வெள்ளையில ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, வெள்ளை ஆடை அணிஞ்சிருந்தாங்க, தலைமுடியோ கண்ணங்கரைன்னு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வந்த அந்த மனிதரை எங்க யாருக்குமே தெரியாது, நாங்க யாருமே பார்த்ததில்லை. ஆனா நாங்க யாருமே பார்த்தது இல்லைன்னா அவர் யாரா இருக்கணும்? வெளியூர் வாசியா இருக்கணும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆனா பயணம் செஞ்சு வந்தாருங்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. இன்னைக்குன்னா நம்ம ஏசி கார்ல போவோம், பஸ்ல போவோம், இல்லை ஃப்ளைட்ல வந்து இறங்குவோம். அன்னைக்கு குதிரை தான், ஒட்டகம் தான், கழுதை தான். எப்படி கிளம்பி வந்தாலும் தூசி படிகிறது தான். அதுவும் பாலைவனம் இல்லையா? அதுவும் இல்லாம அங்கெல்லாம் டிராவல் பண்ணி வர்றதுங்கிறது அந்த டிராவல்லையே களைப்பு தெரிஞ்சிடும், மூஞ்சிலேயே தெரிஞ்சிடும், அந்த முடி பரட்டத்தலையா இருக்கிறதுலே தெரிஞ்சிடும். ஆனா இவர் உள்ளூர் ஆளும் கிடையாது, வெளியூர் ஆள் தான் கன்ஃபார்மு. நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது வராரு, ஆனா ஊர்ல இருந்து இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்பி வர மாதிரி வராங்க அப்படிங்கிற அளவுக்கு உமர் என்ன சொல்றாங்க, அவருடைய அந்த தோரணையை மிகைப்படுத்தி சொல்றாங்க. இந்த அளவுக்கு வந்தாரு. வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நேரா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முட்டியோட இவங்க முட்டியை ஒட்டி வச்சு உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முட்டியோட இவங்க முட்டியை ஒட்டி வச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ரெண்டு விதமான அறிவிப்புகளை வருது. அவங்களுடைய கையை அவங்க முட்டியில வச்சாங்க அப்படின்னு வருது. இது குலமாக்கள் ரெண்டு விதமா அர்த்தம் கொடுக்குறாங்க. சிலர் சொல்றாங்க கையை ரசூலுல்லாஹ்வுடைய தொடை மீது வைத்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தொடை மீது வைத்தார்கள் சொல்லப்படுது. இன்னொரு சில பேர் சொல்றாங்க இல்ல அவங்க தொடையில தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரிதான். ஹதீஸுடைய வாசகங்களை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில வச்ச மாதிரி தெரியுது, அவங்க தொடையில வச்ச மாதிரி தெரியுது. ரெண்டுல அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஹதீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். கையை வச்சுட்டு இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, மறுமை எப்போ வரும், மறுமையுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம்னா என்ன? ஷஹாதா கலிமா சொல்றது, சலா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இந்த அஞ்சையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. நான் ஏன் ஹதீஸுடைய வாசகத்தை படிக்கிறோம், நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஹதீஸை நம்ம சீக்கிரம் முடிக்கணும், அதனால ஹதீஸுடைய தமிழ் வாசகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இஸ்லாம்னா என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சையும் சொல்லிடுறாங்க. வந்தவங்க என்ன கேட்டாங்க? கேள்வி எப்போ கேட்போம்? தெரியாம இருக்கும்போது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னோன்னே சதக்த, நீ உண்மையை தான் சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தவருக்கு கேட்டவருக்கு ஏற்கனவே பதில் தெரியும். சஹாபாக்களுக்கு ஆல்ரெடி ஆச்சரியம், என்னடா யாருன்னே தெரியல, திடீர்னு வந்துக்கிறாரு, யாருன்னே தெரியல, இவ்வளோ ப்ராப்பரா இருக்காரு,
அதுவே அவங்களுக்கு ஆல்ரெடி ஆச்சரியமா இருக்குது. இப்போ கேள்வியும் கேட்டுட்டு ஆமா நீங்க கரெக்டா தான் சொன்னீங்கன்னு சொல்லவும் உமரெல்லாம் சொல்றாங்க, ஆச்சரியம்னா நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். என்னடா வந்தாங்க கேள்வி கேட்டாங்க, ரசூல்லா சொல்றதுக்கு நீங்க உண்மையா தான் சொல்றீங்க, ரசூல்லாவே இவங்க கரெக்ட் பண்றாங்களே, ரசூல்லாக்கே இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உமரெல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க, நாங்க ஆச்சரியப்பட்டோம், நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு. அப்ப அடுத்து ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமையை நம்புதல், விதியை நம்புதல். இப்போ இதை சொன்னோன்னே திரும்பவும் அவங்க ஜிப்ரீல் என்ன அந்த வந்த மனிதர் என்ன சொல்றாங்க, சதக்த நீ உண்மையாக தான் சொன்னீங்க. இதையும் திரும்பவும் ஆச்சரியம் சஹாபாக்களுக்கு, இன்னும் திரும்பவும் அதே சரி கேட்டு அப்போ ஆன்சர் தெரியுது அவங்களுக்கு. அப்போ திரும்ப கேட்குறாங்க எஹ்சான்னா என்ன? எஹ்சான் சொல்றாங்க, நீ வணங்கும் போது நீ அல்லாஹ்வை பார்க்குறன்னு நினச்சி நீங்கள் வணங்குங்க. இல்லையா அது கூட முடியலையா, அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு நினைங்க. ஒன்று எஹ்சான் அப்படின்னா அல்லாஹ்வை நீங்கள் பார்க்குறதா நினச்சி வணங்குங்க. இல்லையா அல்லாஹ் உங்களை பார்க்கலான்னு நினச்சி வணங்குங்க. இதான் எஹ்சான். இதை சொல்லணும்னா அடுத்து கேட்பாங்க மறுமை எப்போ வரும் அப்படிமா. இப்போ உடனே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு அதை பற்றி நல்லா தெரியும். கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு அது நல்லா தெரியும் அப்படிமா. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி சொன்ன அந்த ஸ்லாங் எப்படின்னா, மறுமை எப்போ வரும்னு யாருக்காச்சும் தெரியுமா? மறுமை எப்போ வரும்னு யாருக்காச்சும் தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கே நல்லா தெரியும் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என்னை விட கேட்டவருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்னு சொல்ல வந்தாங்களா? இல்லை, கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு நல்லா தெரியும்னா அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். எப்படி அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது தெரியுங்கிறது கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கே நல்லா தெரியும், அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த தோரணைலாம் சொல்றாங்க. அடுத்து கேட்குறாங்க, அப்படியா சரி, அப்படின்னா அதோடைய அடையாளங்களை சொல்லுங்க அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல 2 அடையாளங்களை சொல்றாங்க. ஆனால் மறுமை நாளுக்கான அடையாளங்கள் சின்ன பெரிய அடையாளங்கள் நிறைய அடையாளங்கள் இருக்கு. அது சிலது நடந்து முடிஞ்சிருச்சு, சிலது நடக்க இருக்குது. அதை பற்றி பேசுறதுனால அது ஒரு ரமதான் போகும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை பேசுவோம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்லப்படுறது 2 அடையாளம். ஒன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடிமை தன் எஜமானியை பெற்றெடுப்பால், இது மறுமை நாளுடைய அடையாளம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆடை அணியாத, ஆடை சரியாக அணியாத, காலில் செருப்பில்லாத, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழைகள் கட்டிடம் கட்டுவதில் போட்டி போட்டுக் கொள்வார்கள். யாரு? காசு பண்ண பிசினஸ் பண்றவங்க, பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, கோடீஸ்வரங்கன்னு சொல்லல. சரியான ஆடை அணியறதுக்கு ஒரு சரியான ஆடை இருக்காது, நிர்வாணிகளாக இருப்பாங்க. காலில் செருப்பு போடுறதுக்கு கூட அவங்களோட வசதி இருக்காது. ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எதுக்கு போட்டி போடுவாங்க? கட்டிடங்களை பெரிய பெரிய லெவலில் கட்டுறதுக்கு அவங்க போட்டி போடுவாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து முடியுது. அந்த மனிதர் என்ன பண்ணி அந்த வந்த மனிதர் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. போனோன்னே எதுவுமே நடக்கலை. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் போகுது, கொஞ்ச நாள் போகுது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஹதீஸுடைய வாசகங்கள் வருது. உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறாங்க, வந்துட்டு போன மனிதர் யாரும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரும் தெரியாது, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தாரு, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஓவரால் இந்த ஹதீஸோடைய உள்ள விஷயம் இதுதான். சரி, இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்திலிருந்து இந்த ஹதீஸ் ஃபர்ஸ்ட் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடையாளப்படுத்தும் போது வந்த மனிதரை அவங்க எப்படி அடையாளப்படுத்துறாங்க, நம்மளுக்கு அவருடைய ஆடையை கொண்டும் அவருடைய அந்த உருவ அமைப்பை கொண்டு தான் நம்மளுக்கு அடையாளப்படுத்துறாங்க. உண்மையிலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய உருவ அமைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. உருவ அமைப்புமே நம்முடைய கண்ணு, வாய், மூக்கு இப்படி இருக்கிறது இல்லை. நம்முடைய ஒழுங்கமைப்பு, நம்ம போடக்கூடிய ஆடை, நம்முடைய பாவனை, இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உமர் கத்தாப் இருந்தாங்க, ஆடையை ஒப்பிட்டு சொல்றாங்க, ஆடையை மேட்ச் பண்றாங்க. அடுத்து தலைமுடியை மேட்ச் பண்றாங்க. இந்த தலைமுடியை பற்றி சொல்லும் பொழுது கடுமையான கருப்பா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதன் மூலமாக என்ன நம்மளுக்கு உணர்த்தப்படுதுன்னா, வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் வாலிபருடைய தோற்றத்தில் வந்தாங்க, வாலிபருடைய தோற்றத்தில் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆடையை பற்றி சொல்லப்படும். சில ஆடையை 2வது நம்ம பேசுவோம். இதில் இன்னொரு பாடம் என்ன இருக்குன்னா, மலக்குமார்கள்
மனிதனுடைய உருவத்துல வருவாங்க. மலக்குமார்கள் மனிதனுடைய உருவத்துல வருவாங்க பாடம் இந்த ஹதீஸ்ல நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி மலக்குமார்கள் வேற எந்தெந்த நேரத்துல மனித உருவத்துல வந்திருக்கிறாங்க? எந்தெந்த நேரத்துல? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வந்தாங்க? மனிதனுடைய உருவத்துல தான் வந்தாங்க. ஏன்னா ஒரு ஆணுடைய உருவத்துல வந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நீ நல்ல ஆணா இருந்தீங்கன்னா கிட்ட வராத, தூரமா இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வரும்பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு வரும்போதும் எப்படி வந்தாங்க? மனித உருவத்துல தான் வந்தாங்க. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போவாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு கறியை கொண்டு வந்து வைப்பாங்க. கறியை கொண்டு வைக்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, அவங்க மலக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க மனித உருவத்துல வந்ததுனால. அப்புறமா தான் சொல்லுவாங்க பயப்படாதீங்க நாங்க மலக்கு அப்படின்னு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அப்ப மலக்குமார்கள் மனித உருவத்துல வருவாங்க என்பதும் இது இந்த ஹதீஸ் மூலமாக நம்மளுக்கு தெளிவாகும். இப்ப வாங்க, ஆடை ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுது அப்படின்னா, அல்லாஹ் இந்த ஆடையை மனிதர்களை தவிர வேற எந்த ஒரு படைப்பினத்துக்கும் வழங்கல. நம்ம இந்த உலகத்துல எல்லாம் நம்மளை படைச்சிருக்கான் இல்லையா? நம்மளை படைச்சிருக்கான், விலங்குகளை படைச்சிருக்கான், பறவைகளை படைச்சிருக்கிறான். இப்ப இந்த உலகத்துல எல்லாம் யாருக்கு ஆடைகளை வழங்கியிருக்கிறான்? நம்மளுக்கு தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதமின் மக்களே, உங்களுக்கு நாம தான் ஆடை இறக்கி வச்சிருக்கிறோம். இந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா? உங்களுடைய மானங்களை மறைத்து உங்களை அழகுபடுத்தக்கூடியதாக இந்த ஆடை ஆக்கி வச்சிருக்கிறோம். அப்ப ஆடைங்கிறது வெறுமனே அணியப்படக்கூடியது அல்ல, அது நம்மளை அழகாக காண்பிக்கக்கூடியது. ஏதோ இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி போட்டு வர்றது இல்லை ட்ரெஸ். நான் போடக்கூடிய ஆடை என்பது என்னை அழகுபடுத்தி காமிக்கணும், என்ன ஒரு கண்ணியமானவனாக காமிக்கணும். உண்மையிலேயே ஆடையுடைய விஷயத்துல உளவியல் ரீதியான ஏகப்பட்ட மாற்றங்கள் நம்மகிட்ட ஏற்படும். கைலி சட்டை உடுத்திட்டு இருக்கும்போது நம்மளுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், பேண்ட் ஷர்ட் போடும்போது பேச்சு வேற மாதிரி இருக்கும், கோட் ஷர்ட் போடும்போது நம்மளுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி பேச மாட்டோம். கைலி சட்டை உடுத்திட்டு நிற்கும் போது நம்ம பேசுற மாதிரி கோட் ஷர்ட் போட்டுக்கும் போது பேச மாட்டோம். அப்ப ஆடை உளவியல் ரீதியாக நம்மளுடைய என்னதை ஏற்படுத்துது? மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அல்லாஹ் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். என்னுடைய மானத்தை மறைக்கக்கூடியதாகவும் என்னை அழகுபடுத்தக்கூடியதாகவும். அழகுபடுத்துறதுங்கிறது வெறுமனே என்னுடைய தோற்றத்தை அழகுபடுத்துறது மட்டுமல்ல, என்னுடைய செயலை அதை அழகுபடுத்தும், என்னுடைய சொல்லை அதை அழகுபடுத்தும். அப்ப ஆடை சாதாரணமான விஷயம் அல்ல. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லும் போது, யா பனி ஆதம் ஹுது ஸீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தீங்கன்னா உங்களை ஆடைகளால் நீங்க அலங்கரிச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அலங்கரிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலுக்கு வரும்போது நாம எப்படி அலங்கரிக்க முடியும்? நம்மளுடைய ஆடைகளை கொண்டு தான் அலங்கரிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பள்ளிவாசலுக்கு வந்தா ட்ரெஸ் அழகான ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்றான். நீங்க நாம பள்ளிவாசலுக்கு வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வரோம்? என்ன ட்ரெஸ் போட்டு வரோம்? ட்ராக் ஷூட்டு, ட்ராக் பேண்ட்டு, ஜெர்சி, விளையாட போட்டு போறது, நைட்டு தூங்குனப்ப போட்டது போட்டு வரோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? ஹுது ஸீனத்துக்கும், உங்களை அழகுபடுத்திக்கோங்க. பள்ளிக்கு வரும்போது நீங்க சூப்பரா வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி அழகா ஜீனா அப்படின்னா அழகா வாங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்மள நிறைய பேர் பள்ளிக்கு வரும்போது ஆசைப்படுறது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அணியக்கூடிய ஆடைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பள்ளிவாசலுக்கு வரும்போது கொடுக்குறேன்னு கேட்டா கிடையாது. கல்யாணத்துக்கு கூட நல்ல ட்ரெஸ் போட்டு போவேன், நான் ஜும்மாக்கு போட்டு வர மாட்டேன். வேற எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட அழகான ஆடைகள் அணிவேன், ஆனா பள்ளிவாசலுக்கு வரும்போது இது போட்டு போவோம். போயிட்டு வந்து வேணா கல்யாணத்துக்கு போகும்போது போட்டு போவோம். எப்படி? பள்ளிவாசலுக்கு வரும்போது சும்மா ட்ரெஸ் போட்டு போறேன், வந்து வேணா மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் போட்டு போறேன். உண்மையிலே நம்மகிட்ட இந்த நிலை மாறணும். பள்ளிவாசலுக்கு வரும்போது எந்த அளவுக்கு நம்மளை அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்திக்கணும். பள்ளிவாசலுக்கு ட்ராக் ஷூட் போட்டு வர்றது, அந்த ஜெர்சி போட்டு வர்றது, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். அது கூடாதுன்னு கிடையாது. ட்ராக் ஷூட் என்னங்கப்பா ட்ராக் ஷூட் போட்டு அப்படி கிடையாது, கேள்வி அங்க இல்லை. அதை தவிர்த்துக்கிட்டு அழகான முறையில் ஆடைகள் அணிஞ்சிட்டு வருது. அழுக்கான ஆடைகளா இல்லாம அழகான தூய்மையான ஆடைகளை அணிஞ்சிட்டு வர்றதுங்கிறது நம்மளுக்கு அழகுபடுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி வர்ணிக்கும் போது ஷத்துல் பயாது ஷதீத், கடுமையான வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க. உலமாக்கள் இந்த இடத்துல வச்சுதான் சொல்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்க யாரா வந்தாங்க? கற்றுத்தருவார். ஏன் ரசூல் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்தார். அப்ப உலமாக்கள் சொல்றாங்க, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவரும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரும் அவருடைய ஆடையில அவர் அழகா இருக்கணும், அவருடைய ஆடையில அவர் அழகானவராக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்றாங்க உலமாக்கள் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னாசு பில் லிபாஸ்,
மக்கள் ஆடையை கொண்டே மதிப்பிடப்படுகிறார்கள். மக்கள் ஆடையை கொண்டே மதிப்பிடப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஒண்ணுமே படிக்காத ஒருத்தவனா இருப்பான், ஆனா ட்ரெஸ் டிப்டாப்பா பண்ணியிருப்பான், அவனுக்கு மரியாதை வேற லெவல்ல இருக்கும். இவன் ஒருத்தவன் நல்லா படிச்சிருப்பான், ஆனா ட்ரெஸ் சரியில்லைன்னா அவன் யாருன்னே கண்டுக்க மாட்டோம். இதானே யதார்த்தம். ட்ரெஸ்ஸை வச்சுதான் நீங்க நம்ம மக்களை அடையாளப்படுத்துறோம். அவங்கள்ட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது. நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா பேசுவோம். ட்ரெஸ் நல்லா இல்லைன்னா அவர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம். இது யதார்த்தம். அப்ப ஆடை என்பது நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆடை அணியக்கூடிய என்னத்தை ஏற்படுத்துது? ஆடை மனோநல ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிறது நம்ம புரிகிறோம். பாருங்க, சைக்காலஜிக்கலி சொல்றாங்க, தூய்மையான ஆடைகள் அணிவதன் மூலம் உள்ளம் லேசாகுது. தூய்மையான ஆடைகளை அணிவதன் மூலம் உள்ளம் அதோடைய சிந்திக்கும் திறன் இலகுவாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உள்ள கலர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர்லயே எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம்? எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம்? யதார்த்தமா சொல்லுவோம், வெள்ளை, ஒயிட்டு தான். ஒயிட்டை போட்டுட்டு ஜும்மாக்கு வெயில்ல நடந்து வந்தாலும் அந்த வெயில் தெரியாது, வெயில் அப்படி அடிக்கும். ஆனா பியூர் ஒயிட்ல போட்டு ஜும்மாக்கு நடந்து வந்து பாருங்க, அந்த வந்த வெயிலே தெரியாது, அப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வெயிலுடைய வெப்பம் இல்லாம கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு நடந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி தெரியும். அது அந்த ஒயிட்டால வந்த ஒளி, வேற ஒன்றும் இல்லை, சரியா? அந்த ஒரு ஒளி தெரியும். அதன் மூலமாக ஒரு ராகத்தை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினது எந்த நிறத்தை? வெள்ளை நிறத்தை. ஏன்னா வெள்ளை ஒரு ராகத்தை ஏற்படுத்தும். எந்த நிலையில டியூப்லைட்லாம் வெள்ளையில போட்டிருக்கோம் இல்லையா? ஏன்? அதுதான் குளிர்ச்சி கண்ணுக்கு. எல்லோ கலர் டியூப்லைட் இருக்கு, எல்லோ கலர்ல போட்டு பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஃபோக்கஸ் லைட் எரிஞ்சா, எல்லோ கலர் ஃபோக்கஸ் லைட் எரிஞ்சா எரிச்சலா இருக்கும் இல்லையா? அந்த நிறமே நம்மளுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துறது, ஒரு ராகத்தை ஏற்படுத்துறது. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? நிறத்துக்கு வச்சிருக்கிறான். அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவனையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆடை அழகானதாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினதும் வெள்ளையே தான். ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுக்கான ஆடை எந்த நேரத்தில் இருக்கணும்? அதுவும் வெள்ளை தான். அப்ப பாருங்களேன், நிறம் என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கிற விஷயம் இல்லை. உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் வெள்ளை என்பது உங்களுக்கு. ஏன்னா வெள்ளை உங்களுக்கு தூய்மையாக வச்சிருக்கோம். எப்பயுமே நம்ம வெள்ளை ஆடை என்ன பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு போட்டு அடிக்க முடியாது. ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அடிக்கிற மாதிரி இல்லையா? ஜீன்ஸ் பேண்ட் எதுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு? ஜீன்ஸ் பேண்ட் ஏன்பா தயாரிச்சிருக்காங்கடா? ரொம்ப நாளைக்கு துவைக்காம போடுறதுக்காக கண்டுபிடிச்சதுதான் ஜீன்ஸ் பேண்ட். பொதுமக்கள் மத்தியில் உள்ள கருத்தை சொல்றேன். ஏன்பா ஜீன்ஸ் பேண்ட்? ஜீன்ஸ் ரொம்ப நாளைக்கு போட்டு அடிக்கலாங்க, அழுக்கே தெரியாது. ஆனா வெள்ளையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டா 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும் அழுக்கு, அதுக்கு மேல போட முடியாது. அப்ப ஆடை சுத்தமும் நம்மகிட்ட அதுல வந்துடும். ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறை நம்மகிட்ட தூய்மைங்கிற இடத்துல. ஏன்னா தூய்மை என்பது தூய்மை என்பது ஈமானில் பாதி. மார்க்கத்துடைய எந்த காரியத்தை வேணாலும் எடுங்களேன், தூய்மை இல்லாம அந்த காரியம் கிடையாது. மார்க்கத்துடைய எந்த காரியத்தை எடுங்க, தொழுகை ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? தூய்மை. அதே மாதிரி நோன்பு தூய்மை, தூய்மைப்படுத்தக்கூடியது தூய்மை வேணும். இது மாதிரி எதை எடுத்தாலும் என்கிட்ட தூய்மைங்கிற விஷயம் இல்லாமல் அந்த இபாதத்தை பண்ணி முடிக்கிறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. எந்த அளவுக்கு இந்த இபாதத்துக்கு தூய்மை தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இபாதத்துல கூட எது வலியுறுத்தப்படுது? தூய்மையான முறையில் நீங்க இபாதத் செய்யுங்க, ஒது செஞ்சுட்டு அந்த இபாதத்தை செய்யுங்க. ஆனா அந்த இபாதத்துக்கு தூய்மையா இருக்கணும்னு தேவை இருக்கு. தஸ்பீஹ் சொல்றோம், உலமாக்கள் சொல்றாங்க, தஸ்பீஹ் சொல்றோம். தஸ்பீஹ் சொல்லும் பொழுது தூய்மையா இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா என்ன சொல்றாங்க? நீங்க தூய்மையா இருந்து ஒது செஞ்சுட்டு அந்த தஸ்பீஹ் செய்யுங்க, அது இன்னும் உங்களுக்கு ராகத்தா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே தூய்மை என்பது நம்மகிட்ட மிகப்பெரிய மாற்றத்தையும் பார்ப்பவர்கள்ட்ட ஏற்படுத்தும். தூய்மை எந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்துனா, யார் தூய்மையா இருக்கணும் அவன்கிட்ட ஏற்படுத்தும், அந்த தூய்மையை பார்க்கிறவங்கள்ட்ட ஏற்படுத்தும். அதனாலதான் உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப கஷ்டமா கவலையா இருக்கு அப்படின்னா சொல்றாங்க, உங்க ரூமை நீங்க கிளீன் பண்ணுங்க, உங்க ரூமை நீங்க கிளீன் பண்ணுங்க, இல்ல உங்க வீட்டை கிளீன் பண்ணுங்க, ஏதோ ஒரு இடத்த போய் நீங்க கிளீன் பண்ணி அப்படி சுத்தமாக்கி நீட்டாகி வைங்களேன், மனசுக்கு ஒரு ராகத்தை ஏற்படும். அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அப்படி ஒரு ரூமை கிளீன் பண்ணாலோ அல்லது அவர் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கிளீன் பண்ணாலோ அது அவருக்கு மனசுல ஒரு ராகத்தை ஏற்படுத்தும். நம்மள நிறைய பேருக்கு தெரியல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடம் சரியா இல்லைன்னாலும் நம்ம மனசுல ஸ்ட்ரெஸ் உருவாகும். நம்மளை சுற்றி ரூம் அடசலா கிடக்கு, துணி அங்கங்க கிடக்கு, பீரோ ஒழுங்கா இல்லை. சிம்பிளா சொன்னேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா பீரோவை அடுக்குங்க, பீரோவை சரி பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் எங்க போனுச்சுன்னே தெரியாது.
அந்த அளவுக்கு அல்லாஹ் தூய்மையிலையும் ஆடையுடைய விஷயத்திலையும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு படிப்பினையா வச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஹதீஸுடைய ஆரம்ப பகுதியிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வருகை என்பது அவருடைய அந்த ஆடையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்மளுக்கு எடுக்குது. கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆடையுடைய விஷயத்துல மிக கவனமாகவும் தூய்மையுடைய விஷயத்துல மிக கவனம் எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அன்பின் இஸ்லாமியர்களே, இதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் என்ன விளக்கங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். கேட்கப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக் யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தஆத்திக் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.